வெல்கம் டு கன்னியாகுமரி ஆஃப் ரோடர்ஸ். இன்றைக்கி உங்களோட லீட் நான் தான். சீனியர்ஸ் எல்லாமே இன்றைக்கி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ நான் தான் உங்களை இன்றைக்கி வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறேன். லாஸ்ட் டைம் நம்மளோட ஃபஸ்ட்டு டீம் ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எந்தவித ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நான் மெயினாக வந்திருக்கிறது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான டெரைன் வந்து பார்க்கணும், மக்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இடத்த பார்க்கணும். அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி டெரைன் பார்த்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் நம்மளோட வெஹிக்கிளை நம்ம வந்து சாண்டில் இறக்கி பார்த்தது இல்லை. ஸோ அதில் எப்படி ரன் ஆகுது, அதாவது ஃபோர் ஹையில் எப்படி போகுதுங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட டீம் வந்து ஒரு டீமுன்னு இருக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இதை வந்து ஒரு முதன்மையாக எல்லோரும் எடுத்துக்கணும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அதை வந்து புரிய வைக்கணும், இதை நம்ம பண்ணணும். ஆஃப் ரோடிங்கிறது மக்களை தொந்தரவு பண்ணுறதோ இயற்கையை நாசப்படுத்துகிறதோ கிடையாது. ஆஃப் ரோடிங்கிறது நம்மளோட ஒரு வீக்கெண்டில் ஒரு நிம்மதிக்காக நம்ம பண்ணுற விஷயம். அதனால் அதை வச்சு யாருக்குமே எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது. தொந்தரவுகள் இருந்தால் தொடர்ந்து பண்ண முடியாது, அவ்வளோதான். தொந்தரவு இல்லாமல் இதை நம்ம கொண்டு போக ட்ரை பண்ணணும். இன்னொரு நான் இன்றைக்கி முக்கியமாக பேச போட விஷயம் வந்து கோ டிரைவர்னால் யார்? இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளில் நம்மளோட ஆஃப் ரோடிங் இதிலேருந்து ஒரு ரூல் போட்டிருக்கோம். என்னென்னா, ஒரு டிரைவர் இருக்கணும், ஒரு கோ டிரைவர் இருக்கணும். முடியாத பட்சத்தில் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போகணும், வேறு வழியே இல்லை, ஒரு ஃபோட்டோகிராஃபரோ சம்திங் யாரையா கூட்டிகிட்டு போனோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேசஞ்சர், அவ்வளோதான் ஒரு இடத்துல இருக்கணுங்கிறது வந்து நம்ம போட்டிருக்கிற ஒரு முக்கியமான ரூலு. இப்போ கோ டிரைவரோட வேலை என்னது? கோ டிரைவர்னால் யார்? கோ டிரைவர் ஒரு பேசஞ்சரா, கூட பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு பேசஞ்சரான்னு கேட்டால் கிடையாது. கோ டிரைவரை சிம்பிளாக சொல்லணுன்னா டிரைவரோட இன்னொரு ஜோடி கண்கள்னு சொல்லலாம். நான் டிரைவர் உள்ளேருந்து பார்க்குற விஷயத்தை தவிர கோ டிரைவர் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஸோ கோ டிரைவரோட முக்கியமான வேலைகளை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எவ்ரி ட்ரையலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு கோ டிரைவர்னு இருக்கும்போது என்னென்னா, காம்படிஷன் கதையே வேறு, அது எக்ஸ்ட்ரீம். அதை பற்றி அதுலேயும் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இது வந்து நான் பேசிக்காக நம்மளை மாதிரி ஆஃப் ரோடிங் சொல்கிறேன். ஒரு கோ டிரைவர் தான் ப்ராப்பரான ரூட்டை வந்து டிசைட் பண்ணணும். ஒரு மேப் இருக்குது, ஒரு டெரைன் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கோ டிரைவர் தான் இந்த டெரைனில் எப்படி போகலாம், இதுதான் மேப்பு, இதுதான் ரூட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரைவருக்கு வழிக்கான கான்ஃபிடென்ஸை வந்து கோ டிரைவர் கொடுக்கணும் ஃபஸ்ட். ஸோ கோ டிரைவர் வந்து உள்ளே இருந்து வரக்கூடிய பேசஞ்சர் கிடையாது. வெளியில் என்ன பண்ணணுங்கிறத ஒரு டிரைவருக்கு, அதாவது இன்னொரு டிரைவர் மாதிரி, டிரைவர் எல்லா இடத்துலையும் யோசிச்சு போக முடியாது, வண்டியும் ஓட்டணும், நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அட் த சேம் டைம் கோ டிரைவர் வந்து இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு டிரைவர்கிட்ட சொல்லணும். இது இப்படி தான், இங்கே தான் போகணும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இது இருக்கணும். செகண்ட், ஒரு கோ டிரைவர்னு வரும்போது வெளியில் ஒரு சில ட்ரையலுக்கு வந்து வெளியே இறங்கி பார்க்க வேண்டிய நிலமை வரும். அப்படி வரும்போது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்பேச்சர் ஆங்கிள் எப்படி, டிப்பேச்சர் ஆங்கிள் எப்படி, வண்டி இப்படி வரும்போது ஃப்ரண்ட்டில் பம்பர் தட்டுமா, இல்லைனா பேக் பம்பர் தட்டுமா, இந்த இடத்துல வந்து அதாவது சென்டரில் படாமல் போய்க்குமா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்குதா, இது எல்லாமே பார்க்க வேண்டியது வந்து ஒரு கோ டிரைவரோட ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வந்து அவங்க ரொம்ப கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து கோ டிரைவர் பார்க்கணும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். ப்ராப்பரான ஹேண்ட் சிக்னல்ஸு ப்ளஸ்ஸு ஒரு கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாகவும் குயிக்காகவும் ரொம்ப என்ன சொல்லலாம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். நீ வா பார்த்துக்கலான்னா நம்ம வந்து கண்ணாடியே பார்க்காம போகிற மாதிரி, ஒரு மிரரே பார்க்காம போகிற மாதிரி ஒரு இதில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கோ டிரைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோ டிரைவர் எப்போவுமே ஒரு பேசஞ்சர் கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கணும். டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு வண்டி நிற்குது, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஞ்ச் பண்ணுறோம், டோயிங் பண்ணுறோம், இல்லை ரெக்கவரி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த ரெக்கவரி ஸ்ட்ராப் ஒழுங்காக இருக்கா, சுற்றி ஆட்கள் இல்லையா, ப்ளஸ்ஸு இந்த ரெக்கவரிக்கு மாட்டுக்கிற பவு ஷேக்கிலோ டீ ஷேக்கிலோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா, இது எல்லாமே பார்க்க வேண்டியது ஒரு கோ டிரைவரோட வேலை. ஸோ அந்த வேலையை வந்து எல்லாருமே இன்றைக்கி நம்ம டிரைவராக இருக்கலாம், நாளைக்கு ஒரு இதுக்கு கோ டிரைவராக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் கரெக்டாக இருக்கணும். டக்குன்னு இறங்கி அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் கோ டிரைவர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கோ டிரைவருக்கான விஷயம். இதை வீடியோ எடுக்கிறது நம்மளோட ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு புது இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் தெரியுமா, ஒரு கோ டிரைவருக்கு இவ்வளோ வேலை இருக்குதுன்னு. ஸோ இன்னும் நிறைய, இப்போ காம்படிஷன் போனீங்கன்னா இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும் கோ டிரைவருக்கு. கோ டிரைவரோட ஃபிட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டிரைவர் எப்படியோ, இது டாக்டர் ஃபகத் கூட சொல்லியிருப்பார், கோ டிரைவரோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நீங்கள் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் டக்குன்னு போகணும், போனட் மேலே ஏறுவார், அங்கே ஒரு கோன் இருக்கும், அந்த கோனை காலை வச்சு தட்டணும், அது ரொம்ப லாங்காக இருக்கும். நான் பார்த்ததுலேயே எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது வந்து
ராஜீவ் லால்னு ஒரு கோ டிரைவர் இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபிட்னஸும் நல்ல ஃபிட்னஸ் வச்சுருப்பார். கரெக்டாக அவர் கோ டிரைவருக்கு என்ன ஃபிட்னஸ் வேணுமோ அது இருக்கும். ஸோ அதனால் கோ டிரைவராக இருந்து உங்கள் அபிலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெஸ்ட்டு கோ டிரைவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.